கூட்டணி ஆட்சி கூட்டணி தர்ம பிரகாரம் தான் நடக்குதுன்னுவாங்க. இவங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ரியாலிட்டி. ஏன் அப்படின்னு இப்போ மாற்றி சொன்னால் எல்லாரும் கோச்சிக்க மாட்டாங்களா? ஓ நீங்கள் தனியாக ஜெயிச்சிட்டிங்களான்னு கேட்க மாட்டாங்களா? கூட்டணி ஆட்சின்றது வேற, கூட்டாட்சின்றது வேற. அரசாங்கத்துக்குள்ள துணை முதல்வர், முதலமைச்சர், மந்திரி இதெல்லாம் கொடுக்குறோம் இல்லையா? அது வேற. ஓகே. இதை வந்து இங்கே இருக்கிற மீடியாக்கள் ரொம்ப வந்து திரிக்கிறாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். இது வந்து இன்னைக்கு நேற்று நடக்கல. எனக்கு தெரிஞ்சு இந்த பிஆர் பணிகளில் வந்து திமுக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு. இல்லாத விஷயத்த கூட உங்களை இருக்கிற மாதிரி யூகிக்க வைக்க முடிய ஒரு பலம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் மீடியா இருக்கிற அந்த இதில் ஆளுங்கட்சியான திமுகவுக்கு பெரிய பலம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த 2011 அந்த செம்பரம்பாக்கம் ஏரி விஷயம் 2015 நடக்கும்போது இது வந்து ஏரி முழுகி ஒரு 2 நாளில் வந்த பலத்த மழையால் நடந்து டக்கு ஃபில் ஆகி ஓப்பன் ஆகிற ஒரு விஷயம். அதை வந்து எல்லாருக்குமே தெரியும் இது ரியாலிட்டி என்னன்றது. பட் அதை வந்து மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை நிறைய சேர்த்தாங்க. அவங்கள ரீச் பண்ண முடியல. அவங்களால வந்து ஏதேதோ இது குடிச்சிட்டு தூங்கிட்டாங்க. ப்ரெடிக்ஷனே எனக்கே ஒருத்தர் வந்து என்கிட்ட அப்படியே கிட்டேருந்து பார்த்த மாதிரிலாம் சொன்னார். ஓகேவா? நமக்கும் தெரிஞ்ச சோர்ஸ் இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு நமக்கும் தெரியும். ஸோ அதை நம்ப வச்சாங்க. 100 பேரில் 50 பேர் 60 பேர் இது இப்படி தான் நடந்திருக்கும் பண்ண வைக்க முடியும். அந்த மாதிரி